வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி அகாடமி. இப்போ பார்த்தீங்கன்னா, பொலிட்டிக்கல் சயின்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் 10 கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, அரசு என்ற சொல்லை முதலில் பயன்படுத்திய அரசியல் அறிஞர் யார்? அரசு என்ற சொல்லை முதலில் பயன்படுத்திய அரசியல் அறிஞர் யார்? ஆப்ஷன் ஏ நிக்கோலோ மாக்கியவெல்லி. அரசு என்ற சொல்லை முதலில் பயன்படுத்திய அரசியல் அறிஞர் யார்? நிக்கோலோ மாக்கியவெல்லி. லெவியதான் என்ற நூலை எழுதியவர் யார்? லெவியதான் என்ற நூலை எழுதியவர் யார்? ஆப்ஷன் ஏ ஹாப்ஸ். லெவியதான் என்ற நூலை எழுதியவர் யார்? ஹாப்ஸ். கீழ் வருபவைகளில் எது அரசில் உள்ள குடிமக்களின் தகுதியை நிர்ணயிக்கும் முக்கிய காரணியாக கருதப்படுகிறது? கீழ் வருபவைகளில் எது அரசில் உள்ள குடிமக்களின் தகுதியை நிர்ணயிக்கும் முக்கிய காரணியாக கருதப்படுகிறது? ஆப்ஷன் ஏ நிலப்பரப்பு. கீழ் வருபவைகளில் எது அரசின் அதிகாரத்துவத்தை கட்டுப்படுத்தும் அதிகாரமாக கருதப்படுகிறது? கீழ் வருபவைகளில் எது அரசின் அதிகாரத்துவத்தை கட்டுப்படுத்தும் அதிகாரமாக கருதப்படுகிறது? ஆப்ஷன் ஏ அரசமைப்பு. நிலப்பரப்பின் மீதான இறையாண்மை அல்லது அரசின் இறையாண்மை என்பது அதன் எல்லைக்குட்பட்ட பகுதி அனைத்திற்கும் வெளிநாடுகளின் கட்டுப்பாட்டிலிருந்து முழுமையான சுதந்திரம் அடைவதே என்பது நவீன அரசுகளின் வாழ்வின் அடிப்படை கொள்கையாகும் என்று கூறியவர் யார்? நிலப்பரப்பின் மீதான இறையாண்மை அல்லது அரசின் இறையாண்மை என்பது அதன் எல்லைக்குட்பட்ட பகுதி அனைத்திற்கும் வெளிநாடுகளின் கட்டுப்பாட்டிலிருந்து முழுமையான சுதந்திரம் அடைவது என்பதே நவீன அரசுகளின் வாழ்வின் அடிப்படை கொள்கையாகும் என்று கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ எலியட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். கீழ்கண்டவர்களில் நவீன இறையாண்மை கோட்பாட்டின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? ஸோ நவீன இறையாண்மை கோட்பாட்டின் தந்தை யாருன்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் ஏ ஜீன் போடின். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். கீழ் வருபவைகளில் எது நவீன அரசின் பணிகளை சார்ந்ததல்ல? கீழ் வருபவைகளில் எது நவீன அரசின் பணிகளை சார்ந்ததல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பொருளாதார பணிகள். மீதி எல்லாமே நவீன அரசின் பணிகளை சார்ந்தது தான். ஸோ பொருளாதார பணிகள் மட்டும்தான் நவீன அரசின் பணிகளை சார்ந்ததல்ல. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். தமிழக அரசாங்கத்தின் எந்த தலை சிறந்த திட்டம் இந்தியாவின் பிற மாநிலங்களில் பின்பற்றப்படுகிறது? தமிழக அரசாங்கத்தின் எந்த தலை சிறந்த திட்டம் இந்தியாவின் பிற மாநிலங்களில் பின்பற்றப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மதிய உணவு திட்டம். இந்தியாவின் அரசமைப்பில் மக்கள் நல அரசு பற்றிய சிந்தனைகளை உள்ளடக்கியது எது? இந்தியாவின் அரசமைப்பில் மக்கள் நல அரசு பற்றிய சிந்தனையை உள்ளடக்கிய பகுதி எது? ஆப்ஷன் ஏ பகுதி 4. ஸோ இது உங்களுக்கான கொஸ்டின் கைஸ். பகுதி 4 வந்து எந்த ஆர்டிகல்லேருந்து எந்த ஆர்டிகல் வரைக்கும் ஆரம்பிக்குது. ஸோ பகுதி 4 டிபிஎஸ்பி வந்து நம்ம எந்த நாட்டிலேருந்து எடுத்தோம் அப்படின்றத தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதுக்கான ஆன்சர் சொல்கிறேன் கைஸ். தேங்க்யூ கைஸ்.